இரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. எனவே இந்த மூலிகைகளை நாம் உட்கொள்வதன் மூலம் நமக்கு கிட்டும் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். சிறுநீரக கற்கள் மட்டுமல்ல, சிறுநீரக செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், சிறுநீர் குழலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் மற்றும் அடைப்புகள், சில நேரங்களில் சிறுநீர் ஏன் உடலை விட்டு வெளிவருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துறதை பார்க்குறோம். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு இருக்கும்போது இயற்கையாக அதை எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு வரும்போது அதற்காக தான் இன்றைக்கு நான் இந்த மருந்தை சொல்லித்தரேன். 4 பொருட்கள் இதை செய்வதற்கு தேவை. நெருஞ்சிலுடைய வேர் அல்லது நெருஞ்சிலுடைய முள்ளுடைய சூரணம், மஞ்சள் தூள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது, கடுக்காய் மற்றும் இஞ்சி, சுக்கு அல்ல இஞ்சி, 4 பொருட்கள். நெருஞ்சிலுடைய சூரணம், கடுக்காய், மஞ்சள், இஞ்சி, 4 பொருட்கள். இதில் மஞ்சள் இஞ்சி வீட்டிலையே இருக்கும், கடுக்காய் கூட பெரும்பாலான வீட்டில் இருக்கும், நெருஞ்சில் மட்டும்தான் நம்ம வெளியிலேருந்து வாங்குகிறோம். ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நெருஞ்சி முள்ளுடைய சூரணம், மஞ்சள் ஒரு தேக்கரண்டி அளவு, கடுக்காயுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டி அளவு, இஞ்சி நன்றாக விழுது, இஞ்சியுடைய விழுதாக எடுத்து ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு, ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து இதில் எல்லாத்தையும் ஒன்றாக போட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லி அளவுக்கு குறைக்கணும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பார்க்கணும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது படிப்படியாக சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் குறைந்து விடுவதை பார்க்க முடியும். நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா கோடைக்காலமான விடுமுறை வருகிறதோ இல்லையோ அவர்களுக்கு சிறுநீரக கற்கள் வந்து விடுவதை பார்க்க முடியும். மாதத்துக்கு ஒரு முறை வலி, வருஷத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தாகணும்னு சொல்லி அடிக்கடி போய் லேசர் மூலம் சிகிச்சையோ அல்லது அறுவை சிகிச்சையோ கூட 2-3 முறை செய்து கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேரை பார்க்குறோம். இயற்கையான முறையில் இந்த பிரச்சனையை எவ்வாறு குணப்படுத்தி கொள்ள முடியும், இயற்கையான முறையில் ஏற்படுகின்ற பாதிப்புகளை எவ்வாறு நீக்க முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு கஷாயமாக இது இருக்கிறத பார்க்க முடியும். நெருஞ்சி முள்ளுடைய சூரணம், மஞ்சள் சூரணம், இஞ்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், வீட்டிலேயே இருக்கக்கூடியது தான். கடுக்காயுடைய சூரணம், 4 பொருட்கள் தான். ஒவ்வொன்றும் 5 கிராம் அளவு 300 மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கிறோம், வடிகட்டுறோம், குடிக்கிறோம். நல்ல அளவில் மாற்றம் வரதை பார்க்க முடியும். சிறுநீரக செயல்பாடுகளில் முக்கியமான ஒரு செயல்பாடு பார்த்திங்கன்னா உடலிலிருந்து வெளியேற வேண்டிய யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்களை வெளியேற்றி உடலை பலப்படுத்துவது தான். நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த யூரிக் ஆசிட் வெளியில் போகக்கூடிய அளவு குறைந்து கொண்டே வரும்போது மூட்டுகளில் கடுமையான வலி, மூட்டுகளில் கொஞ்சம் யூரிக் ஆசிடோட டெபாசிட் அதிகமாகிறது, சிறு சிறு மூட்டுகளில் மிக கடுமையான வீக்கம் மற்றும் வலிகள், நடக்கக்கூட முடியாத அளவுக்கு உடம்பில் நிறைய மாற்றங்கள் இருப்பது, இதை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு வரும்போது இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தில் நிறைய டயூரட்டிக் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து எடுக்கும்போது ஒன்றுக்கு நிறைய போகிற மாதிரி இருக்கும். பரிசோதனை பண்ணி பார்த்தா யூரிக் ஆசிடோட லெவல் குறையும். அந்த மாத்திரையை விட்டுட்டோன்னா அடுத்த 6 மாதத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி கிடுகிடுன்னு ஏறி விடுவதை பார்க்க முடியும். அப்போ இதை குறைக்க வேண்டும், குணப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் செய்ய வேண்டியது முறைப்படுத்தப்பட்ட வகையில் அதற்கான சிகிச்சையை கொடுப்பது தான். அந்த வகையில் வரும்போது 4 விஷயங்கள் சேர்ந்த இந்த ஒரு மூலிகை கஷாயம், நெருஞ்சிலுடைய முள், கடுக்காயுடைய சூரணம், மஞ்சள் தூள் மற்றும் வீட்டிலேயே இருக்கக்கூடிய இஞ்சி அரைத்து எடுத்த விழுது 5 கிராம், 300 மில்லி தண்ணீரில் போடுறோம், நல்லா கொதிக்க வைக்கிறோம், 100 மில்லியாக குறைக்கிறோம், துணி இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் போட்டு வடிகட்டுறோம். காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு, முடிந்தால் 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்து பாருங்கள். ஒரு 100 நாட்கள் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய சிறுநீரை வேலை செய்யக்கூடிய திறன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். புரோட்டீன்யூரியா அல்லது அல்புமினூரியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக வரதை பார்க்குறோம். பிறக்கும் போதே குழந்தைகளுடைய உடலில் இருக்கக்கூடிய உப்புச்சத்து தேவையற்ற உடலில் தேங்கக்கூடிய விகிதம் அதிகமாகிறதையும், உடலிலிருந்து வெளியேறக்கூடாத புரதச்சத்து உடலை விட்டு வெளியே போவதால் ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நோயின்னு சொல்லுவோம்.
சிறு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு 14, 15 வரும்போது அந்த குழந்தையுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக்குன்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். ஸ்டீராய்டு சம்பந்தப்பட்ட மருந்துகள் கொடுக்கப்பட்டு அதனால் குழந்தைகளுக்கு உடல் எடையோ, கண் பார்வையுடைய பாதிப்போ, இதய நோயோ, சிறுநீரக பாதிப்போ, நேரடியாக ஈரல் பாதிப்போ ஏற்படுறதை கூட இன்றைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் ஸ்டீராய்டு மருந்தை நிறுத்தும் போது உடல் இன்னும் மோசமாகுது, வேறு வழி கிடையாது, இதை தான் கொடுத்தாகணும்னு சொல்லப்படுறதையும் பார்க்குறோம். இப்போ இயற்கையான முறையில் அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை எவ்வாறு குறைக்க முடியும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு மருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு கஷாயம் தான். 4 பொருட்கள் தான். மஞ்சள் சமையலுக்கு உபயோகப்படுத்துவது, இஞ்சி சமையலுக்கு உபயோகப்படுத்துவது, கடுக்காய் கூட இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்ம அனைவராலும் உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்ற ஒன்றாக பார்க்கிறோம். இதில் மருந்தாக நம்ம சேர்ப்பது அப்படின்னு பார்த்தோம்னா நெருஞ்சி முள்ளுடைய சூரணம் அல்லது நெருஞ்சிலுடைய வேர் சூரணம் தான். வெறும் 4 பொருட்கள் தான். எல்லாமே ஒரு தேக்கரண்டி எடுக்கிறோம். அதை எல்லாத்தையும் 300 மில்லி இருக்கக்கூடிய தண்ணீரில் போடுறோம், நல்லா கொதிக்க வைக்கிறோம், அதை 100 மில்லியாக குறைக்கிறோம், வடிகட்டுறோம். காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு தொடர்ந்து உபயோகப்படுத்துகிறோம். படிப்படியாக அந்த நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமோட பாதிப்புகளும் தேவையற்ற உடலிலிருந்து வெளியே போகக்கூடிய புரதச்சத்துக்களுடைய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்ல, உடலுடைய எடையில், அமைப்பில், உடலில் தேங்கக்கூடிய தேவையற்ற உப்புகளுடைய அமைப்பில் கூட ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா யூரினரி ஸ்டிங்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை. எப்பொழுதோ ஒரு முறை சிறுநீர் குழலில் ஏற்படுகின்ற சுருக்கங்கள் அல்லது அடைப்புகள், அல்லது எப்போவாவது ஒரு முறை சிறுநீரக கற்கள் உடைந்து வெளியேறுவதில் ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் போது, அல்லது தேவையற்று சிறுநீர் கழிக்கும் போது முக்கக்கூடிய வழக்கம் இருப்பவர்களுக்கு, அல்லது தினசரி முக்கிதான் சிறுநீர் போக வேண்டும் அப்படின்னு வழக்கம் இருப்பவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அந்த சிறுநீர் குழல்லாம் பார்த்திங்கன்னா சுருங்கி போய்விட ஆரம்பிக்கும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சிறுநீர் வெளியில் வராது. அப்புறம் மருத்துவரை பார்த்தோன்னா ஒரு கத்தீட்ரைசேஷன் பண்ணுவாங்க. ஒரு குழாயை உள்ளே அனுப்பி லேசாக தட்டி தட்டி அந்த பாதையை கொஞ்சம் விரிவு பண்ணுவாங்க. ஒரு மாதம் நல்லாயிருக்கும், மீண்டும் அதே சுருக்கம் ஏற்படும். மீண்டும் 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 இதே பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்க வேண்டும், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்க வேண்டும் வரும்போது இந்த ஒரு கஷாயம் மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். நெருஞ்சிலுடைய வேர் சூரணம், மஞ்சள் சூரணம், கடுக்காய் சூரணம், இஞ்சியுடைய விழுது 5 கிராம், 300 மில்லி தண்ணீர் கொதிக்க வைத்து 100 மில்லியாக மாற்றோம். காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு வடிகட்டி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம். இந்த ஒரு பழக்கத்தை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு மூலிகை தேநீராக பயன்படுத்துகின்ற இந்த ஒரு பழக்கத்தை நாம் வைத்து கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நன்மைகள் தீமைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கும், ஒரு வரலாற்று நினைவு இருக்கும். சில நினைவுகள் உன்னதமானவை, சில நினைவுகள் துயரமானவை, சில நினைவுகளில் துன்பியல் சம்பவங்கள் இருக்கும், சில நினைவுகளில் நாம் நினைவு கூறத்தக்க நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனால் வரலாற்றில் பெரும்பாலும் நினைவு கூறப்படுகிற நாட்களில் பல நாட்கள் என்பவை துயரத்தின் நாட்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த துயரத்தை நாம் மீண்டும் எண்ணி பார்ப்பது என்பது உண்மையில் மனிதகுலம் எத்தகைய பாதைகளை கடந்து வந்திருக்கிறது என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் மனிதகுலம் எத்தகைய விஷயங்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிற எச்சரிக்கையையும் நெஞ்சில் நிறுத்துவதற்காகத்தான். இன்றைக்கு அப்படி என்ன தினம்? டிசம்பர் 26. இந்த தினத்தை யாராவது மறக்க முடியுமா? இந்த தினம் என்பது உண்மையில் எத்தனை பேருடைய வாழ்க்கையை அலைக்கழித்த தினம், ஒன்றுமில்லாமல் ஆக்கிய தினம், எத்தனை உயிர்களை குடித்த தினம். ஆம், 14 ஆண்டுகளுக்கு முன்பு சுனாமி ஏற்பட்ட தினம் இந்த டிசம்பர் 26. இதே போன்ற ஒரு காலை பொழுதில் காலை 6:30 மணி அளவில் தமிழகத்தை சுனாமி தாக்கியது. சுனாமி தாக்கி பல கடலோர மாவட்டங்கள், சென்னை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல மாவட்டங்கள் பெரும் அழிவை சந்தித்தன. இந்தியாவில் மட்டும் சுனாமி தாக்குதலில் 9500 பேருக்கு மேல், கிட்டத்தட்ட 10,000 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்தோனேஷியாவில்
95,000 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இலங்கையில் 30,000 பேர் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் பல நாடுகள் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டன. இந்தியாவில் தமிழகத்திற்கு அடுத்தபடியாக அந்தமான் மிக கடுமையான பாதிப்புகளை சந்தித்தது. அதை கற்பனை செய்வதற்கு கூட அச்சமாக இருக்கிறது. ஒரு அமைதியான கடல் பரப்பு, அதில் தண்ணீர் திடீரென உள்வாங்குகிறது. திடீரென தண்ணீர் உள்வாங்கிய பிறகு ஒரு பெரிய பேரமைதி கடலில் நிலவுகிறது. அதற்கு பிறகு ஒரு நீலத்திரை கடல் மேல் எழுகிறது. அந்த நீலத்திரை என்பது அப்படியே ஒரு பிரம்மாண்டமான சுவர் போல வளர்கிறது. அந்த சுவர் அப்படியே மக்களை நோக்கி வருகிறது, கடற்கரையை நோக்கி வருகிறது. அத்தனை வேகம், அத்தனை உக்கிரம், எதனாலும் தடுத்து நிறுத்த முடியாத வேகத்தோடு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்ணீர் எரிமலை கரைகளை தாக்கியது. அதிகாலையில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களை முடித்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த மக்கள், அவர்கள் வீடுகளை அடித்து நொறுக்கியது. வெட்ட வழியில் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை வாரி சுருட்டியது. படகுகள், கார்கள், மனிதர்கள், கட்டிடங்கள் என எல்லாமே ஒன்றும் தெரியாமல் ஒரு கணத்துக்கு சுக்குச்சூறுக்காக நொறுங்கி போயின. நினைத்து பார்க்க முடியாத, கற்பனை செய்ய முடியாத ஒரு பேரபலம். நிலம் ஒரு கணத்தில் கடலாக மாறிவிட்டது. அதை பார்த்து அதிர்ச்சியில் மனம் பிறந்தவர்கள் அதற்கு பிறகு அதிலிருந்து மீண்டு வரவே முடியவில்லை. பலர் நிரந்தரமான மனநோயாளியாக மாறிவிட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சியில் இருந்து அவர்களால் எப்படி மீண்டு வருவது? அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், அவர்களுடைய எதிர்காலம் என்பது கேள்விக்குறியாக மாறியது. அந்தளவிற்கு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் அன்றைக்கு நடந்தது. உலகமே அதிர்ச்சியில் உண்மையிலேயே திகைத்து போய்விட்டது. மனிதன் இயற்கையின் முன்னால் ஒரு மிகச்சிறிய துரும்பு என்பதை உணர்த்திய தினமாக அந்த டிசம்பர் 26 என்ன இருந்தது. இன்றைக்கும் கூட நீங்கள் இந்த நாள் என்பது சுனாமி தாக்கிய 14ஆம் ஆண்டு நினைவு தினம். இன்றும் சுனாமி தாக்கிய பகுதிகளில் மக்கள் சுனாமியில் உயிரிழந்த தன்னுடைய உற்றார் உறவினர்களை நினைத்து கண்ணீருடன் அஞ்சலி செலுத்துகிறார்கள், நினைவு கூறுகிறார்கள். அந்த பயங்கரத்தை பற்றி கதையாக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரிய அவலம் என்னவென்று சொன்னால், அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரிய அளவிற்கு எந்த ஒரு மறுவாழ்வும் கிடைக்கவில்லை, நிவாரணமும் கிடைக்கவில்லை. ஏராளமான நிதி அன்றைக்கு சுனாமியை முன்னிட்டு குவிந்தது, திரட்டப்பட்டது. பல அமைப்புகள் அதற்காக பெருமளவிற்கு உலக அளவில் நிதியை பெற்றன. ஆனால் இதில் எந்த அளவிற்கு பணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சேர்ந்தது என்கிற போது சிறு பகுதி, ஒரு சிறு அளவுதான் அவர்களுக்கு போய் சேர்ந்தது என்பதை இந்த நாளில் நாம் வேதனையுடன் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு கடற்கரை ஓரங்களில் சுனாமி தாக்கக்கூடிய பகுதிகளில் நீங்கள் இதுபோல் குடியிருப்புகளை ஏற்படுத்துவது, மக்களுக்கு ஒரு அபாயம் விளைவிக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் குடியிருப்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து எழுப்பப்பட்டன. இந்த சுனாமி போன்ற இயற்கை பேரிடர்களை நம்மால் எதிர்கொள்ள முடியுமா? பூமி தட்டில் பல்வேறு விதமான சுழற்சிகள் ஏற்படுகின்றன. முக்கியமாக சுனாமி என்பது கடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வேகமாக இடம்பெயர்கிற போது உருவாகக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான அலைகளாகும். அப்படி பார்க்கிற போது நிலநடுக்கத்தின் காரணமாகவோ, பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அந்த பூமி தட்டுகள் விலகுவதன் காரணமாகவோ, அதுபோன்ற தண்ணீர் வேகமாக இடம்பெயரக்கூடிய ஒரு இயற்கை சூழல் என்பது ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படியான காரணங்கள் என்பது இதற்கு முன்பும் வரலாற்றில் சுனாமி போன்ற மிகப்பெரிய பேரலைகள் தாக்கி பெரிய நகரங்கள் அழிந்ததும் பெரிய பேரழிவுகள் ஏற்பட்டதையும் நாம் வரலாற்றில் படிக்கிறோம். ஆனால் இது நம்முடைய வாழ்நாளில் நாம் முன்னால் கண்ட ஒரு காட்சி. அன்றைக்கு அந்த சுனாமி தாக்கிய அந்த அதிகாலையில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. நான் ஒரு கடை வாசலில் உணவுப் பொருட்கள் உணவு வாங்குவதற்காக ஒரு சிறிய ஒரு உணவகத்தின் முன் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது மக்கள் திடீரென கூட்டமாக அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையிலிருந்து வேகமாக ஓடி வரக்கூடிய காட்சி. அப்படி அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் இன்றைக்கும் கூட என்னுடைய மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஓடுங்கள், ஓடுங்கள், கடல் துரத்தி கொண்டு வருகிறது, ஓடுங்கள் என்று சொன்னார்கள். கடல் துரத்தி கொண்டு வருகிறது என்கிற அந்த வாக்கியம் என் மனதை விட்டு அகலவே இல்லை. கடல் துரத்தி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஆயிரம் நினைவுகள் இப்படி எங்கெங்கோ குவிந்து கிடக்கின்றன. நிச்சயமாக இயற்கையை எதிர்கொள்வதற்கு மனிதனுக்கு மிகப்பெரிய மனதிடம் தேவை. நாளைக்கு ஒரு சுனாமி வந்தால் மக்களை எப்படி பாதுகாப்பது, நம்முடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டும். எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அப்படிப்பட்ட ஆழிப்பேரலைகள் ஏற்படலாம். இன்று நாம் கடற்கரை அருகில் அணுமின் நிலையங்களை உருவாக்குகிறோம்.
அப்படி அணுமின் நிலையங்களை உருவாக்குகிற போது மிகப்பெரிய சுனாமி தாக்குதலின் காரணமாக அவற்றிற்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டால் அது எவ்வளவு கொடூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக இந்த தினம் என்பது பல்வேறு விதமான மனதை கசிய செய்யக்கூடிய நினைவுகளினுடைய ஒரு தினமாக இருப்பது மட்டுமல்ல, முன்னெச்சரிக்கைகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் குறித்து நாம் கவலை கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இயற்கையின் ஒரு தாண்டவத்திற்கு முன்னால் மனிதன் ஒரு சிறு எறும்பாக இருக்கலாம். ஆனால் அந்த எறும்பிற்கும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வழிமுறைகள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய ஒரு விதி. அந்த விதி நம்முடைய மனதில் என்றென்றைக்கும் நிலவட்டும். சுனாமியில் உயிர் நீத்தவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்தியன் வங்கி அதிகாரிகள் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் திரு ஜவஹர். ஒரு வங்கி அதிகாரிகள் அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் வங்கிகள் வேலை நிறுத்தம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு, இதனால் பொதுமக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க, எதனால் இந்த வேலை நிறுத்தம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகளை பிஜேபி அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னால வங்கிகள் சந்திச்சிட்ருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் வங்கி அதிகாரிகள் சம்மேளனத்தோட பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். வங்கி அதிகாரிகள் சம்மேளனம் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நிறைய துறைகளில் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படின்னால சமீப காலங்களில் பார்த்திங்கன்னா வங்கி அதிகாரிகள் வங்கி பணிகள் வந்து முடங்கும் நிலைக்கு நிறைய வேலைநிறுத்த அறிவிப்புகள்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த போராட்டங்கள் எதனால், இந்த ஸ்ட்ரைக் ஏன் ஏற்படுது, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, பிஜேபி அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னால பல துறைகள் பொதுத்துறை நிறுவனங்கள் பெரிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருந்தாலும் வங்கி மக்களோட ஒன்றிணைந்து இருக்கிற ஒன்று, மக்களோட நம்பிக்கையை பெற்ற ஒன்றுன்னு சொல்லலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்னு ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்லாம் கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இன்னைக்கு வங்கிகளோட ஒரு நிலைப்பாடு எப்படி இருக்கு? ஆர்பிஐ ஓட தலைவரே வந்து ரிசைன் பண்ணிட்டு போற ஒரு சூழல்லாம் நம்ம பார்க்குறோம். அதன் பின்பதான் அங்கே என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வந்த ஒரு நிலையும் இருக்கு. ஸோ இது எதனால இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சுட்டு இருக்கு, இது சார்ந்த விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பேச வேண்டியிருக்கு சார். முதல்ல இப்போ நீங்கள் இந்த போராட்டம் ஸ்ட்ரைக் அப்படின்னு அறிவிக்கிறீங்க, இதன் மூலமா பொதுமக்கள் மிக அதிகப்படியான பாதிப்புக்கு முதல்ல உள்ளாகிறாங்க. பிரச்சனைகள் நிறைய இருந்தாலும் பொதுமக்களை பாதிக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல வங்கிகள் எதனால ஈடுபடுது? உங்களுடைய கேள்வி நியாயமான கேள்வி. இது வந்து ஏதோ ஒரு வங்கி அமைப்பில் ஒரு தொழிற்சங்கம் எடுத்த முடிவு கிடையாது. 10 லட்சம் வங்கி ஊழியர்கள் அதிகாரிகள் 10 சங்கங்கள் எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு நாங்களாக எடுத்ததல்ல, எங்கள் மீது திணிக்கப்பட்ட முடிவு. ஏனென்றால் இது மக்களின் வங்கி. இந்த வங்கி வந்து மக்களுக்காக செய்யக்கூடிய வங்கிகள். இந்த வங்கித்துறையை சீரழிப்பதற்கு இன்றைக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ரொம்ப வேகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் கேட்டது போல ரிசர்வ் வங்கி பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் குறிப்பாக இந்த வரக்கூடிய 26 டிசம்பர் அன்று நாங்கள் வங்கி ஊழியர் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்திலே செல்வதற்கு உண்டான பிரதானமான காரியம் 2 விஷயங்கள். வராக்கடனை வசூல் செய்ய வேண்டும். இன்னைக்கு வராக்கடன் என்பது 10 லட்சம் கோடியை தாண்டி விட்டது. 2வது கோரிக்கை, வங்கிகளை இணைக்கக்கூடாது. குறிப்பாக இன்றைக்கு அரசாங்கம் போன மாதம் ஒரு திட்டங்களை உருவாக்கி பேங்க் ஆஃப் பரோடா, தேனா பேங்க், விஜயா பேங்க் 3 வங்கிகளை இணைப்பது என்று முடிவெடுத்திருக்கிறது. இந்த 2 விஷயங்களினால் மக்களுடைய வாழ்வாதாரமே பறிபோகும், ஊழியர்களுடைய வாழ்க்கையும் பறிபோகும். அது இப்போ இன்னைக்கு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது என்றது 1969 எதற்காக உருவாக்கப்பட்டது என்ற ஒரு சின்ன வரலாறை பார்த்தோம்னா, இந்த நாட்டுடைய பொருளாதாரங்கள் தனியார் முதலாளிகளிடம் இருக்கக்கூடாது. இது அன்னை இந்திரா எடுத்த முடிவு. அன்றைக்கு இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் எல்லாம் சேர்ந்து பிரதமரை வற்புறுத்தி அதன் பிறகு தேசியமயமாக்கப்பட்ட சட்டம் உருவாக்கப்பட்டது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது போது ஒரே 2 கட்சிகள் தான் எதிர்த்தன. ஒன்று மக்கள், இன்றைக்கு பிஜேபியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பழைய பெயரோடு இருந்தது. அதே போல் சுதந்திரா கட்சி.
அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்த கட்சி தான் இன்றைக்கு பிஜேபியாக மருவி உள்ளது. இவர்கள் இருவரும் தேசியமயமாக்கலை எதிர்த்து கோர்ட்டுக்கும் சென்றார்கள், மக்களுக்கு எதிராக தீர்ப்பு அளித்தாங்க. அப்போ அந்த போராட்டத்தில் பல்வேறு காலகட்டங்களில் வங்கி அதிகாரிகள் ஊழியர்கள் போராடி மக்களுக்கான பணி, மக்களுக்கான பணம் மக்களுக்கே செல்ல வேண்டும் என்று நாங்கள் வங்கிகளை தேசியமயமாக்குவதில் போராடி பெற்றோம். இன்றைக்கு அந்த தேசியமயமாக்க கொள்கையை உடைப்பதிலே இன்றைக்கு கூடிய மத்திய அரசாங்கம் பிரதானமாக இருக்கிறது. இந்த வரலாறு பின்னோக்கி பார்த்தோம் என்றால் ஸ்டேட் வங்கி, இம்பீரியல் பேங்க் என்று இருந்ததை பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் அன்றைக்கு என்ன முடிவெடுத்தார்? அரசாங்கத்திடம் வெள்ளைக்காரன் சென்றபோது, நம்மை விட்டு சென்றபோது அரசாங்கத்திடம் பணம் இல்லை. அந்த பணத்தை எங்கேருந்து கிடைக்கும்னா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வங்கியிலேருந்து தான் எடுக்க முடியும், அதுவும் நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தணுங்கிறது தான் அன்றைக்கு இம்பீரியல் பேங்காக இருந்த பேங்கை எஸ்பிஐ சட்டத்து மூலமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு உருவாக்கினாங்க. அந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் உருவாக்கப்பட்டது, வங்கிகள் அந்த நாட்டுடைமை ஆக்கப்பட்ட போது அன்றைக்கு இந்த என்ன சொல்வது, நம்ம கேரளா சமஸ்தானம், ஹைதராபாத் நிஜாம், இப்படி சமஸ்தானங்கள் அவர்களுக்கு என்று ஒரு வங்கி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதையும் எஸ்பிஐ சட்டத்திலே உள்ளே இணைத்து அசோசியேட் பேங்க்ஸ் என்று உருவாக்கினார்கள். இன்றைக்கு இந்த மத்திய அரசாங்கம் என்ன அடிப்படை காரணத்துக்காக சமஸ்தான வங்கிகள் ஸ்டேட் பேங்க், அசோசியேட் பேங்க் என்று உருவாக்கியதோ அதை தகர்த்தெறியும் போக்கிலே முதல் கட்டமாக இந்த சமஸ்தான வங்கிகளை ஸ்டேட் பேங்கோடு இணைக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இணைக்கும் போதில் இப்போ கேரளாவை எடுத்துக்கொண்டோம்னா ட்ரவாங்கூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவாங்கூர் அவருடைய மக்கள், கேரள மக்களுடைய ஒரு பிரதானமான பிரைடு என்று சொல்வார்கள். அவருடைய பெரிய கொள்கையை சந்தோஷமான விஷயம் என்பார்கள். அதே போல மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டோர், இப்படி பல்வேறு வங்கிகள் அவங்களுடைய அவங்க நான் இந்த பகுதி மக்களுடைய பெரிய பிரைடு என்று சொல்லிக் கொண்டிருந்த நேரம் அந்த வங்கிகளை இணைக்கிறாங்க. குறிப்பாக கேரளத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய பினராயி விஜயனுடைய அரசாங்கம் சட்டசபையில் தீர்மானம் போட்டு எஸ்பிடி எங்களுடைய மலையாளிகளின் பெருமையுடைய வங்கி, அதை இணைக்கக்கூடாது என்று போராடி சட்டத்தை நிறைவேற்ற கேட்டபோதும் கூட மத்திய அரசு தான் நிச்சயமாக செயல்பட்டது. இப்போ இந்த வங்கிகள் இணைக்கப்பட்ட பிறகு இப்போ ஒரு தெருவை எடுத்துக்கொண்டோம்னா ஸ்டேட் பேங்கும் இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூரும் இருக்கும், ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரவாங்கூரும் இருக்கும். 2 வங்கிகளை மூடிவிடுவார்கள். அந்த மக்கள் ஸ்டேட் பேங்க்லே பலன் கிடைக்காத பல பேர் சின்ன வங்கி என்ற முறையில் அந்த வங்கிகளே அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த வங்கிகள் இணைக்கப்படும் போதில் அந்த வங்கியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் உபரியாக்கப்படுவார்கள், அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். ஸோ அந்த பகுதியிலே நமக்கு இன்றைக்கி இளைஞர்கள் பட்டாளம் இந்தியாவிலே 40% இருக்குது. படித்த இளைஞர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அதிகமாக வரக்கூடிய வேலைவாய்ப்பு என்றால் வங்கித்துறை. ஸோ அந்த வகையிலே அவருடைய வேலைவாய்ப்பும் பறிக்கப்படுகிறது. வருஷத்துக்கு 2 கோடி வேலைவாய்ப்பு தருவோம் என்று சொன்ன மத்திய அரசு இருக்கும் வேலைகளை உபரியாக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த வங்கிகள் இணைக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் உபரியாக்கப்பட்டு கிளைகள் மூடப்படும் போது எங்கோ ஒரு மூளைக்கு மாற்றம் செய்யப்படுவார்கள். அவர்கள் குடும்பம் அவருடைய வாழ்வாதாரங்களை இழந்துவிட்டு வேறு வழி இல்லாமல் மூத்த தோழர்கள் நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்து வங்கியை விட்டு வெளியே போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பகுதியில் செயல்பட்டு கிடந்த அந்த 2 வங்கியோடைய இப்போ 2 அசோசியேட் பேங்கோடைய சேவைகள் அந்த மக்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இது இணைப்புனால என்னெல்லாம் பாதிப்பு வருது, இதை எதுக்குறோம். ஏற்கனவே ஒரு இணைப்பில் என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்தது, என்னென்ன மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, மக்களும் பாதிக்கப்பட்டாங்க, வங்கி ஊழியர்களும் பாதிக்கப்பட்டாங்க. அதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் நான் பல முறை முறையிட்டோம். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா போன ஆண்டு மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட 1 கோடி கையெழுத்து நாட்டு மக்களிடம் பெற்று அதை பாராளுமன்ற சபாநாயகரிடம் சென்று நாங்கள் பேரணியாக சென்று கொடுத்து விட்டு வந்தோம். குறிப்பாக ஊழியர் சங்கத்திலே ஏஏபிஎஸ் சங்கத்தின் தலைமையிலே மற்றவர்கள் எல்லோரும் சென்று கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வங்கி ஊழியர் அதிகாரிகள் டெல்லியிலே பேரணியாக சென்று பாராளுமன்ற ஸ்பீக்கரிடம் கொடுத்துட்டு வந்தோம். இதற்கு பிறகும் அரசாங்கம் இதை அந்த போக்கை கடைபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த 3 வங்கியை இணைக்கிறாங்க. இந்த 3 வங்கியில் பார்த்தீங்கன்னா வராக்கடன் அதிகமாகிட்டே போகுது. வராக்கடனை வசூல் செய்யணும் தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இப்போ வராக்கடனுங்கிறது என்ன கான்செப்ட்? ஒருத்தர் கடன் வாங்குறாரு, ஒரு 3 மாதம் பணம் கட்டலை, பழைய கான்செப்டில் சொன்னோம்னா கட்டலைன்னா அது வராக்கடனை அறிவிக்கப்படும். அதில் வரக்கூடிய வட்டியை லாபத்தில் பங்களித்து எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுங்கிற வங்கியில் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த கிராஸ் ப்ராஃபிட் பாதிக்கப்பட்டுச்சுன்னா கடைசியில் லாபத்திலேருந்து அதுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். வராக்கடன் செத்து போன கடன் சொல்கிறோம். இப்போ இதில் யார் வராக்கடன் அதிகமாக இருக்காங்கன்னா ஏதோ கிராமத்தில் இருக்க விவசாயிகளோ இல்லை சாதாரண கல்வி கடன்காரங்களோட பெருமை அளவில் கிடையாது. அவங்கெல்லாம் 1% தான் மொத்த கடன்லேயே வர்றாங்க. இன்றைக்கி 10 லட்சம் கோடி வராக்கடன் தாண்டி விட்டது. 31/3/2017 தாண்டிடுச்சு. இது வருஷத்துக்கு 15% கூடிக்கிட்டே போகுது. என்ன கூட்டிகிட்டு போகுதுன்னா பெரும் முதலாளிகளுடையது. உதாரணத்துக்கு நம்ம விஜய் மல்லையா ஸ்டேட் வங்கியில் பெரிய கடனை வாங்கிட்டு அமெரிக்கா போயிட்டார். அமெரிக்கா போயிட்டா இப்போ அந்த நாட்டில் நிர்பந்தம் கொடுக்கப்பட்டு லண்டன்லேருந்து லண்டனுக்கு போனவரை லண்டன்லேருந்து வெளியேற்ற முயற்சி பண்ணுறாங்க. அப்போது அவர் இந்தியாவுக்கு திரும்பி வரணும். வந்தால் அவர் இப்போ நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறாரு,
நான் பணத்தை கட்டுறேங்கிறாரு. என்ன கட்டுறேங்கிறாரு? 4500 கோடி வாங்கியிருக்காரு. அதோட வட்டியெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 10,000 கோடி தாண்டுது. அந்த 10,000 கோடியில் 4500 கோடியை மட்டும்தான் கட்டுவேன், அசலை மட்டும் கட்டுவேங்கிறார். அப்போ அந்த வட்டி விகிதத்தை யார் தள்ளுபடி பண்ணுவா? இப்போ இந்த பூஷன் ஸ்டீல்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவன் வந்து ரொம்ப வருஷமாக கடனை வாங்கிட்டு கட்டலை பல்வேறு வங்கியில். அந்த வங்கியுடைய கடன், அந்த வங்கியில் அவன் பல்வேறு வங்கியில் வாங்கிய கடனை இன்னைக்கு வந்து இப்போ தீர்ப்பாயம் மூலமாக ஏலம் போடுறாங்க. தீர்ப்பாயம் மூலமாக ஏலம் போட டாடா சன்ஸ் அதை ஏலம் எடுக்கிறாங்க. ஏலம் எடுக்கிறாங்கன்னா 1 லட்சம் கோடி வாங்கியிருக்காங்கன்னா இவங்க 15,000 கோடிக்கு விலைக்கு வாங்குறாங்க. மிச்சத்தெல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. இது யாருடைய பணம்? மக்களின் பணம் மக்களுக்கு செல்ல வேண்டும். மக்களுடைய சேமிப்பை வீணாக்கக்கூடாது. இந்த 2 பிரதானமான கோரிக்கைக்கு தான் வர்ற நாங்கள் 26ஆம் தேதி ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் செல்கிறோம். இவ்வளோ பெரிய ஒரு சூழல் இக்கட்டான நிலைமை வர்றதுனால தான் தவிர்க்க முடியாமல் ஒரு நிர்பந்தம் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அறிவிக்கிற சூழல் இருக்குன்னு சொல்றீங்க. இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகளை பற்றி இன்னும் நம்ம விரிவாக பேச வேண்டியிருக்கு. கடந்த காலங்கள்லேயே நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம். 2000 அந்த வருடங்களே குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அப்படின்னு நம்ம பேசினாலும் அதெல்லாம் சில தவிர்க்க முடியாத ஒன்று, வளர்ச்சிக்கான விஷயங்கள். அதனால நம்ம வந்து அப்பதான் வளர்ச்சி அடைய முடியும்னு சொன்னதை நம்ம பார்க்குறோம். குறிப்பிட்டு சொல்லும்போது வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கம் இன்று தனியார் மயமாதல் கொள்கையை மிக தீவிரமாக பிஜேபி அரசு செயல்படுத்துவதன் மூலமாக மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுவாங்க, இந்தியன் எக்கானமி எவ்வளோ தூரம் பாதிப்படையும்? இன்னைக்கு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் மேல் ஆகிவிட்டது. இன்னைக்கு 1969 ஜூலை மாதம் 14 வங்கிகளை தேசியமயமாக்கினாங்க. அதுக்கு பிறகு 1980 7 வங்கிகள் தேசியமயமாக்கினாங்க. இந்த தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் வந்து கிராமப்புற கிளைகளாக மாற ஆரம்பிச்சது. அது வந்து பொருளாதார வளர்ச்சிக்கு உண்டான வேலையில் பார்த்துச்சு. நம்ம நாடு அடிப்படையில் கிராமங்களை கொண்ட நாடு. மகாத்மா காந்தி சொன்னது போல நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சி கிராமங்களில் வளர்ச்சி இருக்கின்றார். இவ்வளோ ஆண்டு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் கிராமங்களில் மின்சாரம் இல்லாத கிராமம் இருக்கு, ஆனால் வங்கி இல்லாத கிராமம் கிடையாது. அந்த அளவுக்கு எங்களுடைய இது கட்டமைப்பு போயிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக சொன்னோம்னா இப்போ நீங்கள் கொல்லிமலை எல்லாம் ஒரு 60 எவ்வளோ ஒரு உயரமான இடம், ஜம்னா மருத்துவர், இந்த 2 இடங்களும் ரொம்ப கஷ்டமான மலைப்பகுதியிலும் குன்னூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்தியன் வங்கி தன்னுடைய கிளைகளை வந்து விரிவாக்கம் பண்ணிக்கிட்டு. ஸோ ஒரு வங்கி போன உடனே அடுத்தடுத்த வங்கிகள் அவங்களும் இறங்க ஆரம்பிச்சாங்க. கிராமங்களில் போய் சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கிராமங்களில் என்ன சேவை செய்கிறோம்? அந்த மக்களுக்கு கல்வி கடன் கொடுக்கும். சின்ன படிக்காத கிராமத்தில் அவன் ஒரு கிராமத்துலேருந்து ஒருத்தன் வெளியே வந்து படிக்க வர்றான். குறிப்பாக இந்த ரிசர்வேஷன் பாலிசியில் அவன் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பள்ளியை தாண்டி கல்லூரிக்கு வரும்போது அவனுக்கு கல்வி ஆதாரத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது. அப்போது அந்த பண ஆதாரத்தை கல்வி கடன் மூலமாக நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நகைக்கடன், அவசர ஆத்திரத்துக்கு நகை விவசாயத்துக்கு தேவைப்படுது. பயிர்க்கடன், விவசாயத்தில் கரும்பு கடன், எல்லா விதமான தோட்டங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ முந்தி பார்த்தீங்கன்னா 79 80களில் ஐஆர்டிபின்னு ஒரு ஸ்கீம் இருந்தது. பால் மாடு வாங்குறதுக்கு, வண்டி மாடு வாங்குறதுக்கு, செம்மறி ஆடு வாங்குறதுக்கு. இந்த கடன்கள்லாம் அன்றைக்கு வங்கித்துறை கிராமங்களில் தான் சேவை செஞ்சது. இது முழுக்கப்பட்ட தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய சேவை. இன்றைக்கு சமீபத்தில் நம்ம ஜனாதிபதியாக இருந்த திரு முகர்ஜி அவர்கள் சொன்னாங்க 2500 பேர் உள்ள ஒரு இடத்துக்கு வங்கி இருக்கணும்னு சொன்னாங்க. ஒரு பெரிய ஒரு பொருளாதார மேதை, அதை மறுக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் ரீச் ஆயிருக்கமா? இல்லை. இப்போ கிராமங்களில் கிளைகள் தொடங்குவது என்பது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடுமையாக இருக்குது. நாங்களும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தனியார் நீங்கள் சொல்லக்கூடிய எந்த தனியார் வங்கி அங்கே போய் செய்கிறது கிடையாது. இன்றைக்கி அரசாங்கத்தில் இன்றைக்கி வந்து வராக்கடன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் கொடுக்கப்பட்ட கடன்கள் கிடையாது. பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணுறதுனால முழுக்க ஏதோ திவாலாயிரும்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அது காலத்தின் கட்டாயம். விவசாயம் பொய்த்து போயிடுது, இல்லை புயல் அடிக்குது, அந்த மாதிரி நேரங்கள் அந்த விவசாயிகளால் கட்ட முடியாது. இன்சூரன்ஸ் என்று சொன்னாலுமே அவங்களால கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வர்றப்போ நான் வங்கிகள் தள்ளுபடி பண்ணும்போது அந்த கஷ்டத்தை பேர் பண்ணுறதுக்கு வங்கிகள் தயாராக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மொத்த வங்கியோடைய அசெட்டில் 1% 2% தான். ஆனால் இவங்க பெரும் முதலாளி கொடுக்கக்கூடிய தனியார் முதலாளி கொடுக்குற கடன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிதமாக இருக்கும். அந்த தள்ளுபடி வந்து ஒரு வங்கியை திவாலாகக்கூடியவங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டில் ஒரு சட்டம் இருக்குது. ஒரு வங்கி தனியார் வங்கியோ திவாலானால் அந்த வங்கியை வந்து அரசாங்க வங்கி எடுத்துக்கிறோம். அது ஒரு நடைமுறை இருந்தது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பேங்க் ஆஃப் தஞ்சாவூர், பேங்க் ஆஃப் தமிழ்நாடு, அந்த நிர்வாகங்களுடைய சரியான அணுகுமுறை இல்லாதனால அந்த வங்கிகள் திவாலான போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கியான ஐஓபியும் இந்தியன் பேங்கை எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து எல்லா மாநிலத்திலையும் நடந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு உலகத்தில் வந்து ரிசெஷன் ஒன்று நடந்துச்சு. அமெரிக்காவில் பெரிய வங்கிகள்லாம் திவாலாச்சு. அப்போ நம்மளுடைய மதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்கள் என்ன சொன்னாங்க,
இந்தியாவில் ஏன் வங்கிகள் பாதிக்கப்படலைன்னா முழுக்க முழுக்க தேசியமயமாக்கப்பட்ட கொள்கை இதில் இருந்ததுனால தான் அது எங்களுடைய கோட்பாடுன்னு சொன்னார். கரெக்டு, அதில் நாங்கள் மறுக்கலை. ஆனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியோட அமைப்பை கட்டமைப்பை மேலும் கொண்டு சென்றது இந்த வங்கி ஊழியர்களும் அதிகாரிகள் தான். அதில் மறுக்கவே முடியாது. பல பேர் குடும்பங்களை விட்டுட்டு கிராமங்களில் போய் சேவை செஞ்சுட்டு வருவாங்க. இப்போ எங்களுக்கெல்லாம் பதவி வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இன்னொரு கட்டம் போனோம்னா கிராமப்புற சேவை செஞ்சுருக்கணும், கிராமப்புற கிளையில் மேலாளராக இருந்திருக்கணும். அதுக்காக குடும்பங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்கும். இன்றைக்கு இந்த தனியார் வங்கிகள் யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த நீங்கள் சொன்னவங்க அழகாக சொன்னீங்க எல்பிஜி, மக்களுக்கு எல்பிஜினா கேஸ் சிலிண்டர் தான் ஞாபகம் வரும். பட் அது உண்மை கிடையாது. உண்மையான நிலவரம் லிபரலைசேஷன் அந்த கான்செப்டில் தான் வருது, குளோபலைசேஷன் தான். இன்றைக்கி கிராமங்களில் வந்து இன்னும் கொண்டு போகணும். எங்களுடைய அமைப்போட கோரிக்கை இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் 60,000 கிளைகள் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 20% கிராமங்கள் இருக்குது. அதில் மறுக்க முடியாது. இன்னமும் கிராமங்களுக்கு ரீச் ஆகலைங்கிற உண்மை இருக்குது. கிளைகள் தொடங்க வேண்டும் என்று நாங்களே கோரிக்கை வைக்கிறோம். அங்கே போய் சேவை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் எதற்காகவும் உழைத்து கொண்டிருக்கிற வங்கி ஊழியர் அதிகாரிகள் இந்த அரசாங்கத்தின் கொள்கை முடிவை தனியார் மய கொள்கையை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. இன்னைக்கு வங்கிகள் தேசியமயமாக்கப்படலைன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய தலித்தும் பின்தங்கிய மக்களும் வேலை வாய்ப்புக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு வங்கித்துறையில் பெண்கள் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோட வேலைக்கு வர்றாங்கன்னா இது தேசியமயமாக்கப்பட்ட நிலைமை தான். இதுக்கெல்லாம் போராட்டங்கள் நடத்தியது எல்லாமே எங்களுடைய தொழிற்சங்கங்கள் தான். கட்டாயமாக அது மக்களுக்கு எந்த விதத்திலையும் இடைஞ்சல் வரக்கூடாதுங்கிற சித்தாந்தத்தில் தான் கொள்கையில் போகிறோம். இது மக்களுக்கான போராட்டம். ஏன்னா நாங்கள் வைக்கிற கோரிக்கையே இது மக்களின் பணம் மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதுதான். கண்டிப்பாக சார். இப்போ இந்த தனியார் மயம் பற்றி பேசும்போது இந்த லிபரலைசேஷன்லாம் வந்ததுக்கு பிறகு தான் நிறைய இன்டர்நேஷ்னல் பேங்க்ஸ் எல்லாம் இங்கே உள்ளே வர ஆரம்பித்தாங்க. இன்னும் அவங்களும் நீங்கள் சொல்கிற மாதிரி குக்கிராமங்கள்லாம் பெரிய கிளைகள் எழுப்பலை அப்படின்னாலும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வரும்போது குளோபல் ட்ரஸ்ட் பேங்க் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். அதை மர்ஜ் பண்ணும்போது அது திவால்ற ஒரு சிச்சுவேஷனில் ஓரியண்டல் பேங்கோட தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு இணைப்பு. இல்லைன்னா அந்த வங்கியில் பண பரிவர்த்தனை பண்ண மக்களோட நிலை என்ன ஆயிருக்கும்னு ஒரு பெரிய கேள்வி வருது. இப்படி ஒரு எல்லாமே ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா அந்த வங்கியை எதோட கொண்டு போய் இணைச்சிருப்பாங்கன்னு ஒரு கேள்வி வருது. இப்போ எல்லா வங்கிகளுமே அதே ஒரு நிலைக்கு போகும் அப்படின்னா இந்த நம்பகத்தன்மை கிரெடிபிலிட்டி போகும். அதனால் வர பாதிப்புகளோ இல்லை பொதுமக்களோட பணம் ஏதாவது ஒரு நிலையில் அந்த வங்கி திவாலாக போகிற ஒரு ஸ்டேஜ் வந்துன்னா இனிமேல் அதுக்கெல்லாம் யார் பொறுப்பாவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? நியாயமான கேள்வி. இப்போ இன்றைக்கி இந்தியாவில் வராக்கடன் ஒரு பெரிய லிஸ்ட் வெளியிட்டு முதலாக எங்களுடைய அகில இந்திய தலைவர் தார்கேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் வராக்கடன் பட்டியலை வெளியிட்டார். அப்போ அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இவர்கள் செய்ததின் விளைவாக எங்களுடைய பிஸ்னஸ் பாதிக்கப்படுதுன்னு பெருமுதலாளிகள் சொன்னாங்க. இப்போ நீங்கள் குளோபல் ட்ரஸ்ட் பேங்கை பற்றி சொன்னீங்க. அவர் ரமேஷ் கெல்லிங்கிற ஒரு சேர்மனாக இருந்தார். அவர் வைசியா பேங்கோடைய தலைவராக இருந்தார். வங்கி ஆரம்பிக்கப்பட்ட போது ஹைதராபாத்தில் வச்சு அதை மதிப்புக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் தான் தொடங்கி வச்சாங்க. சப்சிக்வெண்ட்டாக அவருக்கு பாரத் ரத்னா பத்மபூஷன் என்னமோலாம் பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. திடீரென்று வங்கி திவாலாகி விட்டு அதை ஓபிசி வங்கியோட சேர்மன் சொன்னார், அந்த ஷேர் பேப்பர் இட் இஸ் எ டிஷ்யூ பேப்பர்னார். ஆனால் தொழிற்சங்கங்கள் போராடியதன் விளைவாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, அந்த பணமும் பாதுகாக்கப்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது வங்கியில். இது நம்ம காலங்காலமாக இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் ஒருத்தர் வங்கியில் கடன் வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாருன்னா சட்டம் அவ்வளோ கடுமையாக இல்லை. இப்போ பக்கத்து மாவட்ட நாடான பாகிஸ்தானில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் உங்களுக்கு லோன் வாங்கிட்டு வங்கியில் பணம் கட்டலைன்னா தேர்தலில் கவுன்சிலர் எலெக்ஷன் கூட நிற்க முடியாது. சட்டம் கடுமையாக இருக்குது. இந்த சட்டத்தை கடுமையான கிரிமினல் சட்டமாக ஆக்கணுங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கை. ஏன்னா இதை இந்த வங்கியை லூட் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும் முதலாளிகள் தான், அதில் மறுக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன செய்யணும், அந்த மக்களுக்கு என்ன சேவை பண்ணணும். இப்போ ஒரு காலகட்டத்தில் வங்கியோட கிரெடிபிலிட்டியே போயிடும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் வங்கி 99களில் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள்லாம் இரவோடு இரவாக அந்த வங்கியை தூக்கி நிறுத்துவதற்காக மத்திய அரசோட பேசுகிறோம். நாங்கள் போய் பேசும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு ப. சிதம்பரம் அவர்கள் சொன்னாங்க, உங்கள் வங்கிக்கு நாங்கள் மத்திய அரசிலிருந்து நிதி கொடுக்க வேண்டும் என்றால் சில கோட்பாடுகளை நீங்கள் விட்டு கொடுக்கணும்னாங்க. நாங்கள் எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய விடுப்புகள் போன்ற பல்வேறு உரிமைகளை விட்டு கொடுத்து அந்த 3500 கோடியை இந்தியன் வங்கிக்கு வாங்கினோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 3 வங்கியை மூட சொல்லி பரிந்துரைச்சாங்க. யூகோ பேங்க், யுனைடெட் பேங்க், இந்தியன் பேங்க். இந்த 3 வங்கியும் அன்றைக்கி நாங்கள் சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகும் 3 வங்கியும் ஊழியர்களுக்கு வழங்கப்படவில்லை. அதை 4 தவணையாக வாங்குவதற்கு ஊழியர்கள் தியாகம் செய்தார்கள்.
இன்றைக்கு இந்தியன் வங்கி நல்லா இருக்குன்னா அந்த அதிகாரியும் ஊழியர்களும் தியாகம் பண்ணி வளர்க்கப்பட்டது. ஸோ இந்த கிரெடிபிலிட்டிங்கிற பிரச்சனை வருது, வங்கி திவால் பிரச்சனை வருதுன்னா அதுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் போராடுறோம் அந்த அளவுக்கு தியாகங்களும் பண்ணிடுறோம். இன்றைக்கி எந்த அரசாங்கமோ எந்த பெரும் அதிகாரிகள் யாருமே இதில் தலையிடலை. நாங்கள் வந்து அரசாங்கத்திடம் பேசி வாங்கியது தான் இன்றைக்கி இந்தியன் பேங்க்குடைய கிரெடிபிலிட்டியை. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த மக்களுடைய போராட்டம் மக்களிடம் செல்ல வேண்டும். இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறோம், தெருமுனை பிரச்சாரம் சொல்கிறோம். இந்த வங்கிகளை வந்து திவாகராக்குது இந்த அரசாங்கம். நம்ம டிமானிட்டைசேஷன் ஒன்று சொன்னோம். அதற்கு பிறகு வங்கிகளுடைய பேரை கெட்டுப்போச்சு. நீங்கள் அன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாட்கள் தூக்கம் இல்லாமல் வங்கி ஊழியர் அதிகாரிகள் செயல்பட்டாங்க. இதில் மறக்க முடியாத விஷயம்னா ராத்திரி 11 மணிக்கு 12 மணிக்கு பெண் ஊழியர்கள் பணத்தை மாற்றம் செய்துவிட்டு வீட்டுக்கு போக முடியாமலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவ்வளோ தியாகங்களை பண்ணி இங்கே வந்து பிறகு அதோட டிமானிட்டைசேஷன் ஒரு கேலிக்குறியாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் அதுக்காக சொல்ல இது சொல்லுங்கிறாரு. இன்றைக்கி நேஷனலைசேஷனுடைய கான்செப்ட் மக்கள் அனுபவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த பிரதமர் வந்த பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃப்ராடலண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறாரு. அது ஒரு வந்து கொச்சைப்படுத்துவது. இது இந்த நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவது போல தான் நாங்கள் உணர்றோம். அது வந்து ஒரு நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு இன்றைக்கி இவ்வளோ சீரழிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த வருத்தத்தில் தான் இன்றைக்கி நாங்கள் போராட்டத்துக்கு தள்ளப்பட்டோம். கண்டிப்பாக இப்படிப்பட்ட பல கொள்கை முடிவுகள்னால வங்கிகள் பொதுமக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் பற்றி பேசும்போது நீங்கள் வாராக்கடன் பற்றிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க. விஜய் மல்லையா அவங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, நிரவ் மோடி அவர்கள் பெரிய தொழிலதிபர்கள் அதிகப்படியான ஒரு கடன் பெறுகிறதுக்கும் அதன் பிறகு அவங்க இங்கிருந்து வெளிநாடு போக செல்வதற்குமான நிலையில் அவங்கள தடுத்து நிறுத்தக்கான ஒரு நடவடிக்கைகள் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சில கொள்கை முடிவுகளையே செயலிழக்க செய்கிற அளவுக்காக ஊடுருவல் பிஜேபி அரசாங்கத்தின் மூலமாக செயல்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ரகுராம் ராஜன் அவர்கள் ரிசைன் பண்ணதுக்கு அப்புறமும் பல மாதங்கள் கழித்து தான் நமக்கு வந்து அதோட பிரச்சனைகள் தெரியுது. இப்போது பிஜேபி அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிற உஜ்ஜீவ் பட்டேல் அவர்களே வந்து இந்த கொள்கைக்கு எதிரான சில கருத்துக்களை சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது எப்படி ஒரு இண்டிபெண்ட் பாடி, அது எப்படி செயல்படணும், அதில் அரசாங்கத்தோட ஒரு அணுகுமுறை இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இது என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்? ரிசர்வ் பேங்க்குங்கிறது ஒரு இண்டிபெண்ட் அமைப்பாக தான் இருக்கு, அதில் மறுக்க முடியாது. பட் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ரிசர்வ் வங்கியில் இவங்களுடைய தலையீடு என்பது அதிகமாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15 லட்சம் எல்லாருடைய கணக்குலையும் வர வைப்போம்னு சொன்னாங்க. முதல்ல அவர் சொன்னாருனாங்க, இல்லைன்னாங்க, அப்புறம் வீடியோ போட்டாங்க, எல்லா மீம்ஸும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுடைய அரசாங்கத்துடைய ஆட்கள் சொல்லுறாங்க, ரிசர்வ் வங்கி வந்து டிவிடெண்ட் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு 10,000 கோடி, அந்த பணத்தை கொடுத்தாச்சுன்னா கொடுத்துருவாங்க. அது அதுக்காக வைக்கப்பட்ட பணம் அல்ல. அப்போது ரிசர்வ் வங்கியை கொச்சைப்படுத்தும் விஷயம் தான் இந்த அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி ரகுராம் ராஜன் ஒரு பெரிய பொருளாதார மேதை, அவர் வந்து இந்தியாவில் வந்து இந்த பதவிக்கு வந்திருக்க அவசியமே கிடையாது. ரொம்ப எதிர்பார்ப்போடு வந்தார். இந்த நாட்டில் பொருளாதார சீர்குலைகளை தடுத்து விட்டு ஏதாவது செய்ய முடியுமான்ற ஆதங்கத்தோடு வந்தார். இன்றைக்கி இந்தியாவுடைய ஏற்றுமதி இறக்குமதி பண மதிப்பு எல்லாம் அந்த ரேட்டு பேங்க் ரேட்டு எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு ரிசர்வ் பேங்க். நீங்கள் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க்னு தான் சொல்லுவோம். அந்த சென்ட்ரல் பேங்க் வந்து செயல்பாடுங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது. இந்தியாவில் தான் ரிசர்வ் பேங்க்குங்கிறது வந்து நம்மளுடைய மூதாதையர்கள் சட்ட மேதைகள் வந்து அம்பேத்கர் போன்றவர்கள்லாம் ரிசர்வ் பேங்க் அமைப்பு உருவாக்கப்பட்ட போது அதை செழுமைப்படுத்துவதற்கு உண்டான வேலைகளை செஞ்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதிகாரிகள் மட்டும் இருக்க மாட்டாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியோட இது மட்டும் இருக்க மாட்டாங்க, நல்ல சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய அமைப்புலையோ நல்ல இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய பங்களிப்பின் மூலமாக இன்னைக்கு ரிசர்வ் வங்கி வந்து இந்த பொருளாதார கொள்கைகள் பொருளாதார திட்டங்களுக்கு என்னெல்லாம் வழிவகுக்க முடியுமோ செஞ்சுக்கிட்டு வங்கிகளை கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தது. இப்போ இது இண்டிபெண்ட் பாடி இல்லாமல் கவர்மெண்ட் பாடியாக இருந்துமே அப்படி செய்ய முடியாது. அது சீரழிக்கும் என்பது தனியார் மைய கொள்கையில் ஒரு பிரதானமான விஷயம். இப்போ இன்றைக்கி ரிசர்வ் பேங்கை சீரழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவான ஆட்கள், இவங்களுடைய அரசியல் சிந்தனை ஆட்களை உள்ளே கொண்டு போய் இன்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லை, அவர் என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அந்த அரசியல் சிந்தனையோட உள்ளே போகும்போதில் சீர்குலைவு வேலை தான் ஆகுது. அவர் நுழைந்த போது சீர்குலைவு வேலை வரும்னு சொன்னோம். அந்த நாங்கள் தொழிற்சங்கங்கள் சொன்னது உண்மையாக மாதிரி ரகுராம் ராஜன் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்லேருந்து வராக்கடன் பட்டியலை வெளியிட சொன்னார். சட்டப்படி நான் கொடுத்தால் சிக்கல் வரும்னு சொல்லியிருக்காரு அன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு அதை மனம் திறந்து பேசுகிறார். ஏன்னா அவருடைய நிர்பந்தங்கள் அன்னைக்கு பேச முடியல. இன்னைக்கு உர்ஜித் பட்டேல் அவர் வந்து இன்னார் சில குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் சொல்லப்பட்டது. பட் அவர்னாலே நிர்பந்தத்தின் காரணமாக செயல்பட முடியல. ஏன்னா அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் திங்கிங் ஆள். இப்போ இன்றைக்கி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்திருக்காரு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பியூரோக்ரஸி தான் எப்போவுமே ரிசர்வ் பேங்கோட தலைமையாக வரும். அது வகையில் வந்திருக்காரு. இவர் என்ன செய்ய போகிறாருங்கிறது காலம் தான் பதில் சொல்லும். நிச்சயமாக சார்.
5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. அவங்களோட இந்த அஜெண்டா தேர்தல் இதிலேயே கூட சொன்ன எல்லா விஷயத்தையும் அவங்க நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள் இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருந்தாலும் இதில் ஒன்று கூட செயல்பாட்டுக்கு வரல அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு அதிகப்படியாக மறுக்கப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 15 லட்சம் அப்படிங்கிற அக்கௌண்ட் ஒன்றும் செயல்படலை. டிமானிட்டைசேஷனோட விளைவு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தாண்டி விலைவாசி அதிகப்படியாக உயர்ந்திருக்கு. பெட்ரோல் டீசல் விலை, இந்திய ரூபாய் வந்து டாலருக்கு எதிரான மதிப்பு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 5 ஆண்டுகளில் நம்ம இன்னும் பல ஆண்டுகள் பின்னோக்கி போயிட்டோம் அப்படின்னு நிறைய இவங்கெல்லாம் அந்த ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறத பார்க்குறோம். நீங்கள் என்ன இதை பார்க்குறீங்க? இல்லை, அது ஓரளவுக்கு உண்மைன்னு தான் நாங்கள் வங்கி தொழிற்சங்கங்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50-60 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து இப்போ வளர்ச்சிங்கிறது இப்போ ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தாங்க. அதோடைய வளர்ச்சிங்கிறது இல்லை. சிறு தொழில் வந்து மூடப்பட்டிருக்கு. அது கண்கூடாக நாங்கள் வங்கி ஊழியர் அதிகாரி பார்க்குறோம். ஏன்னா நாங்கள் கடன் கொடுத்துறோம். அந்த கடன் நம்மளால் திருப்பி கட்ட முடியல. போய் பார்க்கும்போதில் திருப்பூரில் எங்கள் கண்கூடாக நடந்த ஒரு சம்பவம். சிறு தொழில் மோட்டார் தயாரிக்கக்கூடிய ஒருத்தருக்கு கடன் கொடுத்தோம். அவர் நடத்திக்கிட்டு இருந்தார். இப்போ சப்சிக்வெண்ட்டில் பார்த்தோம்னா அவர் மாலை நேர டிஃபன் கடை நடத்திட்டு இருக்கார். அவர்கிட்ட தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, சிறு மோட்டார் செய்ய முடியல. அப்போது வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யணுங்கிறான்னா அப்போ இந்த நாட்டுடைய மக்கள் எப்படி வளருவாங்க? ஸோ இந்த அரசாங்கம் என்பது வளர்ச்சிக்கு உண்டான அரசாங்கமே கிடையாது. உறுதியாக பின்னோக்கி தள்ளப்பட்டிருக்கு. இதை வந்து நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு பண மதிப்புங்கிறது ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோலியம் கம்பெனிகளுக்கு ஒரு தனி ஆட்சி முறை கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா கேலி கூத்தாதான் இருக்கும். ஒரு மாநில தேர்தல் நடக்கும்போது பெட்ரோல் விலை குறையும், அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நாட்டு மக்களை முட்டாளாக்குற மாதிரி தான் இருக்குது. இது நாங்கள் தொழிற்சங்கங்கள் எப்படி பார்க்குறோம்னா இது தனியார்மய கொள்கையில் இந்தியாவை பின்னோக்கி சென்று கொண்டிருக்கும். இன்னைக்கு வந்து உலக நாடுகள் சோவியத் நாட்டுக்கு வெற்றிக்கு பிறகு உலக நாடுகள் வந்து விடுதலை வேட்கைக்காக போராடும் போல இந்தியாவும் ஒரு நாடாக வருது. அப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு கொண்ட சிஸ்டம் தான் 5S பிளான். ஒரு அருமையான திட்டம், 5 ஆண்டு திட்டம். அது சோவியத் கடற்படையாக வந்தாலுமே நல்ல அருமையான திட்டம். இந்தியாவின் கோயில்னு சொல்லக்கூடிய பொதுத்துறை உருவாக்குறது. இன்றைக்கி அந்த பொதுத்துறை HAL அதுக்கு உண்டான போட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ரஃபேல் அதை பற்றி நம்ம 1000 பேசுகிறோம். ஆனால் ஏரோப்ளைன் வாங்கக்கூடிய அமைப்புக்கு வந்து சலுகை கொடுக்கறது தனியார் கொடுக்குறோம். HAL இந்தியாவுடைய பொருளாதார நவரத்தனம். இப்படி ஒவ்வொரு பொதுத்துறையும் அழிச்சிட்டே வர்றாங்க. இப்போ நீங்கள் டிமானிட்டைசேஷன் பிறகு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்ட் வச்சாங்க. இன்ஃபேக்ட் பழைய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே இன்றைக்கி புள்ளி விவரம் பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறது இவங்க தான். புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்துவதில் காங்கிரஸ் செயல்பட்டாலும் அவருடைய பல வீச்சாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு இந்த நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை. விலைவாசி ஏற்றம் உங்களுக்கு தெரியாததுன்னு கிடையாது. இன்றைக்கி அடித்தட்ட மக்கள் வந்து இப்போ பஞ்சப்படி கிடையாது, மருத்துவப்படி கிடையாது. இப்போ நாங்கள் வங்கி ஊழியர்கள் பல்வேறு போராட்டத்தின் காரணமாக 3 மாதத்துக்கு முறை ஒரு பஞ்சப்படி வாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த பஞ்சப்படி ஏறும்போது அப்போ தான் எங்களுக்கே தெரியுது விலைவாசி இந்த அளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்குது, அது சந்தோஷம்தான். ஆனால் எனக்கு கீழே உள்ள மக்கள், நாட்டு மக்கள், எனக்கு சோறு போடக்கூடிய அந்த மக்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த ஆதங்கம் தான் இந்த அரசாங்கத்து மீது உண்டான கோபமாக நாங்கள் எதிரொலிக்கிறோம். நிச்சயமா சார். இந்தியன் வங்கி அதிகாரிகள் சம்மேளனத்தோட பொதுச் செயலாளராக இன்னைக்கு வங்கிகள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, பல முக்கியமான பிரச்சனைகளை பற்றி நம்ம பேசியிருக்கோம். மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுனாலும் அதற்கான ஒரு அடிப்படை காரணம் மக்களுக்கான பல விதங்களில் நன்மைகளை சேவைகளை வங்கி ஊழியர்கள் செய்திருக்காங்கன்னும் போது அவங்களுக்கான ஒரு பிரச்சனை மக்களே கையில் எடுக்கும் போது தான் அதற்கான ஒரு தீர்வு வரும். இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி அரசாங்கத்தோட செயல்பாடு எந்த அளவு ஒரு மோசமான நிலைக்கு பல துறைகளை கொண்டு போயிருக்கு. அதுலேயும் முக்கியமாக வங்கிகள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளிலிருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்கள். நம் விடியலை வான் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சென்ற வாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஒரு வரி பெரிதாக நாளேடுகளின் முதல் பக்கத்தில் வெளிவந்திருந்தது. என்றைக்கும் ஒரு வழக்கு நடக்கிறது என்றால் அந்த வழக்கின் முக்கியத்துவம் குறித்து நாளேடுகளில் செய்தி வரும். அது மிக முதன்மையானதாக இருந்தால் முதல் பக்கத்தில் வரும். ஆனால் கடந்த
20ஆம் தேதி நாளேடுகளில், குறிப்பாக ஆங்கில நாளேடான இந்து ஏட்டிலே கூட முதல் பக்கத்தில் அந்த வரி இடம்பெற்றிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்ட ஒற்றை வரி அவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பது வியப்பானது தான். பிரேவிட்டி இஸ் எ வெர்ச்சு என்று அதிலே எழுதப்பட்டிருக்கிறது. பிரேவிட்டி என்கிற சொல்லுக்கு சுருக்கம் என்று பொருள் கொள்ளலாம். வெர்ச்சு என்பது உயர்ந்தது. இன்னமும் சொன்னால் அது அறம் என்கிற சொல்லுக்கான ஆங்கில சொல்லாக கூட பயன்படுத்துகிறது. அறத்துப்பால் என்பதை மொழிபெயர்க்கிற போது வெர்ச்சு என்கிற சொல்லைத்தான் பலரும் பயன்படுத்துகிறார்கள். எனவே அது ஒரு அறம். எது? சுருங்க எழுதுதல், சுருங்க பேசுதல் ஓர் அறம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. இது ஒரு பொதுவான சமூகத்திற்கு சொல்லப்படுகிற வழிகாட்டலாக, நீதியாக இருக்கிறதே. இதை ஏன் உச்சநீதிமன்றம் சொல்ல வேண்டும்? இன்னமும் சொன்னால் இது ஏதோ இலக்கியத்துறை சார்ந்த தொடர் போல இருக்கிறதே என்கிற எண்ணம் கூட எனக்கு வந்தது. அதனை படித்து பார்க்கிற போது அந்த செய்தி மிகச் சரியானதாகவும் அமைந்திருக்கிறது. இமாச்சல பிரதேசத்தினுடைய உயர் நீதிமன்றம் ஒருவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்காக ஆணையிடுகிறது. அந்த ஆணையை 60 பக்கங்களில் அது எழுதியிருக்கிறது. இது பற்றிய மேல்முறையீடு வருகிற போதுதான் உச்சநீதிமன்றம் அது குறித்த தீர்ப்பை சொல்லிவிட்டு இறுதியாக ஒன்றை குறிப்பிடுகிறது. நீங்கள் ஒருவரை நீதிமன்ற காவலில் வைப்பதற்கு ஒரு கீழமை நீதிமன்றத்திலே பல்வேறு சாட்சிகளும் குறிக்கப்படலாம். உயர் நீதிமன்றம் இவ்வளவு விரிவாக 60 பக்கங்களில் தீர்ப்பை சொல்ல வேண்டியதில்லை, சுருக்கமாக சொல்லுதல் அறம் என்கிறது. பிரேவிட்டி இஸ் எ வெர்ச்சு. இது மிக ஆழமான ஒரு செய்தியாகவே எனக்கு படுகிறது. இந்த பிரேவிட்டி என்கிற சொல்லுக்கான பொருளை அகராதிகளில் தேடுகிற போது இன்னொரு வித்தியாசமான பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவான பொருள் கான்ஷியஸ்னஸ், அதாவது ஒரு கன்சைஸ்ட், சுருக்கம் என்பதுதான். ஆனால் அடுத்ததாக இன்னொரு பொருள் தரப்படுகிறது. இஸ் எ எக்கானமி ஆஃப் லாங்குவேஜ் என்று சொல்லப்படுகிறது. நாம் பணத்தை செலவழிக்கிற போது சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இல்லையா? பணத்தை மட்டுமல்ல, மொழி சிக்கனமும் வேண்டும். மொழியிலும் நமக்கு சிக்கனம் வேண்டும். சொற்களை வாரி இறைக்கக்கூடாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுவார், 6 சொற்களால் சொல்லக்கூடியதை 7 சொற்களால் கூட சொல்லக்கூடாது என்பார். 6 சொற்களுக்கு உரியதை 6 சொற்களில் தான் சொல்ல வேண்டும். நீ 7வது சொல்லே கூடுதல் என்றால் சிலர் 6 சொற்களில் சொல்ல வேண்டியதை 60 சொற்களில் சொல்லுகிறார்கள். அப்போது என்ன ஆகும்? சொல்லப்பட்ட அந்த கருத்து காணாமலே போய்விடும். சுற்றி இருக்கிற ஒரு வீண் சொற்களுக்கு நடுவில் அந்த கருத்து சிக்கிக்கொண்டு செத்தே போய்விடும். ஆகையினால் சொல்லில் ஒரு சிக்கனம் வேண்டும். அதற்கு மொழி சிக்கனம், எக்கானமி ஆஃப் லாங்குவேஜ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்றையும் நாம் காணலாம். நீதிமன்ற நடைமுறைகளில் நீதிமன்ற மொழியில் சற்று விரிவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மொழி உண்டு. அறிவியல் மொழி என்பது வேறு, இலக்கிய மொழி என்பது வேறு, வரலாற்று கட்டுரைகளுக்கான மொழி என்பது வேறு, கவிதைக்கான மொழி என்பது வேறு, வணிகவியல் துறைக்கான மொழி என்பது வேறு. அதுபோல நீதிமன்ற மொழி என்பது வேறு. நீதிமன்ற மொழி என்பது எப்போதும் அதற்கே உரிய சில குறிப்பிட்ட சொற்களால் வளைத்து எழுதப்படும் என்று சொல்லுவார்கள். ஆகையினால் நீதிமன்ற உரைகள் சற்று விரிவாகத்தான் இருக்கும். அங்கேயே உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லுகிறது என்றால் சுருக்கமானது தான் சரியானது. சுருக்கம்தான் அறம். மொழி சிக்கனம் வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது என்றால் இலக்கியத்தில் எத்தனை மொழி சிக்கனம் வேண்டும்? நாம் மேடைகளில் பேசுகிற போது எவ்வளவு பெரிய மொழி சிக்கனம் வேண்டும் என்கிற எண்ணத்தை நமக்கு இந்த வரி ஊட்டுகிறது. சிலர் மேடையில் பேசத் தொடங்கியதற்கு பிறகு பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஏன் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால், இந்த மேடையை எப்படியாவது பற்றி கொண்டு விட வேண்டும், பேச்சை நிறுத்தக்கூடாது என்கிற எண்ணத்தில் கூட இல்லை. பலருக்கு பேச தொடங்கி விடுவார்கள், எப்படி முடிப்பது என்பதில் சிக்கல் இருக்கும். வேடிக்கையாக சொன்னால், இந்த மிதிவண்டி ஓட்ட கற்றுக்கொள்ளுகிற போது மிதிவண்டியில் ஏறி ஓட்ட கற்றுக்கொண்டு விடுவார்கள், இறங்க தெரியாது. எனவே மறுபடியும் மிதிவண்டியிலேயே சுற்றி கொண்டிருப்பது போல இவர்களுக்கு மிதிவண்டியை விட்டு இறங்க தெரியாது என்கிற மாதிரி இவர்களுக்கு மேடையை விட்டு இறங்க தெரியாது. ஆகையினால் அந்த சொற்சிக்கனம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பதை பார்க்கிறோம். இரண்டும் பிழைதான். சுருக்கமாய் சொல்ல வேண்டியதை விரிவாய் பேசிக்கொண்டிருக்கக்கூடாது. விரிவாய் பேச வேண்டியதை சுருக்கமாய் சொல்லி முடிக்கக்கூடாது. எங்கே சுருக்கம், எங்கே விரிவு என்கிற அந்த பார்வை
இலக்கிய எழுத்தாளனுக்கும் பேச்சாளனுக்கும் மிக மிக தேவையாக இருக்கிறது. அந்த அளவை புரிந்து கொள்ளாதவர்கள் தங்களினுடைய கருத்தை மக்களுக்கு சென்றடைய விடாமல் அவர்களே செய்து விடுகிறார்கள். அதுதான் செய்தி, வேறு யாரும் இல்லை. அவர்கள் எழுத்துக்கு அவர்களே எதிரிகளாக, அவர்கள் பேச்சுக்கு அவர்களே எதிரிகளாக இருக்கிறார்கள். காரணம், அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் சுருக்கி கொள்ள தெரியவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் சொல்லுகிற போது ஒரு முறை சொன்னார், 3 மணி நேரம் பேசுவது எளிது, இப்போதே புறப்பட்டு போய்விடலாம். 3 நிமிடங்களுக்குள் பேசுவது என்றால் நான் அதற்கு ஒரு நாளாவது தயாரிப்பு பணிகளை செய்ய வேண்டும் என்றார். 3 நிமிடம் தானே பேசப் போகிறோம், சுருக்கமாய் பேசுவதற்கு ஏன் தயாரிப்புக்கு அவ்வளவு நேரம் என்றால், சுருக்கம் என்றால் சொற்களை வெட்டி விடுவதல்ல. சுருக்கம் என்பது ஏறத்தாழ 3 மணி நேரம் பேச வேண்டிய உரையினுடைய சாரத்தை கொண்டு வருவது. கூட்டு மாத்திரை கேப்சூல் இருக்கிறது பாருங்கள், அதுபோல இந்த சுருக்கம் என்பது அளவில் சுருக்கமே தவிர உருவில் சுருக்கம், கருவில் பெருக்கம். அளவு சிறியது ஆனால் வீரியம் பெரியது என்பதுதான் பேச்சுக்கும் எழுத்துக்குமான ஒரு தேவையான ஒரு கூறு. அதை உச்சநீதிமன்றம் அந்த நீதிமன்றத்துக்காக சொல்லி இருக்கிறது. இருந்தாலும் அதை நாம் பல்வேறு துறைகளிலும் எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். குறிப்பாக அறிவியல் துறையில் ஒரு நாளும் வடவட என்று எழுதி கொண்டிருக்கவே கூடாது. அறிவியல் துறையில் கணிதத்தில் எது சொல்லப்பட வேண்டுமோ அதை நேரடியாக கூர்மையாக சொல்லி பழக வேண்டும். அதனை சட்ட மொழிக்கும் அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது நமக்குள் பல்வேறு சிந்தனைகளை தூண்டுகிறது. அவர்கள் சொல்லியிருப்பது சரிதான், சுருக்கம்தான் அறம். நீங்கள் பணத்தை எப்படி வாரி இறைத்து வீணடிக்கக்கூடாதோ அப்படித்தான் சொற்களையும் வாரி இறைத்து வீணடிக்கக்கூடாது. வாரி இறைத்து வீணடிக்கப்படுகிற சொற்களெல்லாம் போய் சேர வேண்டிய சொற்களை மறைப்பதற்குத்தான் பயன்படுகின்றன என்பதும் இன்னொரு செய்தி. எனவே மறுபடியும் அந்த வரியை நான் நினைவூட்டுகிறேன். பிரேவிட்டி இஸ் அ வர்ச்சு என்றவர்கள் சொல்லுகிறார்கள். சுருங்க பேசுதல் அறம். அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வருகின்றது. எனவே இவற்றை பற்றி நாம் அறிந்திருத்தல் நன்மையாகின்றது. நாம் விடியலை வான் நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். சென்றைய வாரத்தில் நம்ம பிட்காயினை பற்றி பார்க்குறப்ப பிட்காயின்னா என்னன்னு ஆரம்பித்து அது எப்படி சேமிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று வாரமும் அதை பார்ப்போம். இந்த பிட்காயினை நம்ம வச்சுருக்கிறதுக்கு எப்படி நீ வங்கியில் போய் ஒரு கணக்கு பணத்தை போட்டு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கையெழுத்தோ செக் புக்கோ ஏடிஎம் கார்டு பின் நம்பரோ கொடுத்து தான் பண்ணணும். இல்லை பாஸ்வேர்டு ஆன்லைனில் பண்ணுறதா பாஸ்வேர்டு போட்டு தான் எடுக்கணும் இல்லையா? அதுபோலவே இந்த பிட்காயினை நம்ம டிரான்சாக்ட் பண்ணுறதா இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஒரு ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ அப்படின்னு 2 வேணும். ப்ரைவேட் கீனா எனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். பப்ளிக் கீனா என்னை பற்றிய அது என்னுடைய கீ வந்து ஒரு நெட்வொர்க்கில் பொதுவாக இருக்கும். அதாவது நான் ஒரு பணத்தை பிட்காயினை விற்கிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி நான் அதை விற்பேன். அதை வாங்கிக்கிறவங்க அவங்களுடைய ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி என்னுடைய பப்ளிக் கீயையும் பயன்படுத்தி பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது அதில் பரிவர்த்தனை பண்ணிக்கலாம். இந்த ப்ரைவேட் கீ பப்ளிக் கீ 2ம் சேர்ந்து அந்த நெட்வொர்க்கில் இருக்கும். நான் ஒரு பிட்காயினை விற்கிறேன் அப்படிங்கிறப்ப என்னுடைய ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி நான் விற்கிறேன் அப்படின்னா வாங்குறவங்க அவங்களுடைய ப்ரைவேட் கீயை பயன்படுத்தி என்னுடைய பப்ளிக் கீயை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நிகழ்வுகள் சரியாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு அந்த நெட்வொர்க்கில் ஒரு வெரிஃபிகேஷன் மெத்தட் இருக்குது. அது சரி பார்க்கப்பட்டு நான் தான் விற்றுருக்கிறேன் அவர் தான் வாங்கியிருக்கிறாருன்னு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா உடனே அது வந்து என்ன பண்ணோம், ஒரு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொது புத்தகத்தில் எழுதப்படும். இது எல்லாமே நடக்கிறது ஒரு நெட்வொர்க்கில் ஒரு சாஃப்ட்வேர் மூலம், மென்பொருள் மூலம். ஸோ நான் விற்கின்ற அந்த பிட்காயின் என்னை பற்றிய தகவல்களை ப்ரைவேட் கீயை வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பொது புத்தகத்தில் எழுதுறாங்க இல்லையா? எழுதப்பட்ட இந்த பணத்தை யார் விற்றுருக்காங்க யார் வாங்கியிருக்காங்கங்கிறது பேரெல்லாம் தெரியாது, ஒரு ஐடி நம்பர் மட்டும்தான் தெரியும். ஸோ என்னுடைய ஐடி வந்து அதில் மட்டும்தான் இருக்குமே தவிர என்னுடைய பேரோ ஊரோ இடமோ எதுவும் இல்லாதனால கள்ளச்சந்தையிலும் மற்ற வகையான இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கும் இந்த மணியை ரொம்ப பேர் விரும்புகிறாங்க. அதனால தான் அரசாங்கங்கள் இதை ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த பிட்காயினை சில நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. உதாரணமாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி,
கனடா போன்ற நாடுகள்லாம் இந்த பிட்காயினை அங்கீகரிச்சிருக்காங்க. சில பெரிய நிறுவனங்கள்லாம் பணத்தை வாங்குறதுக்கு இந்த பிட்காயினை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் சில நாடுகள், குறிப்பாக ஒரு 3 நாடுகள், பங்களாதேஷ், பொவிலியா, அப்புறம் ஈக்குவேடார் அப்படிங்கிற நாடெல்லாம் வந்து இதை வந்து தடை செஞ்சுருக்காங்க. இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை தடையும் செய்யலை, அங்கீகரிக்கவும் செய்யலை. மக்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தாங்க. அதன் பேரில் இப்போ சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கு, ஒரு எச்சரிக்கை வந்திருக்கு. இதில் பயன்படுத்தாதீங்க, இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கானது, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. வானாக்கிரைங்கிற வைரஸ், அந்த வானாக்கிரைங்கிற வைரஸ் அட்டாக் ஆனப்போ என்னென்னா, அது ஒரு ரேன்சம் வைரஸ், அதாவது மிரட்டி பணம் பிடிக்கிற வாங்குகிற ஒரு வைரஸ். நம்முடைய டேட்டா ஒரு நைட்டு அப்படியே அழிஞ்சிரும். அழிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண, ஒரு மெசேஜ் மட்டும் வரும், இது டேட்டாவை நீங்கள் திருப்பி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ பிட்காயின் கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த பிட்காயின் எங்கே போய் வாங்குறது? ஸோ ஏற்கனவே யாராவது வச்சுருந்தா அவங்ககிட்ட வாங்கலாம், இல்லது நீங்கள் இந்த மாதிரி நெட்வொர்க்கில் போய் பிட்காயினை உருவாக்கலாம். அதுக்கு பேர் மைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பிட்காயினை நீங்கள் உருவாக்கலாம். இப்போ ரெண்டும் இல்லை அப்படின்னா, நீங்கள் பொருளை விற்கிறீங்க அல்லது பொருளை வாங்குறீங்க அப்படின்னா வேறு யார்ட்டையாவது எனக்கு பிட்காயினில் தான் கொடுங்கன்னு சொல்லலாம். இப்போ லண்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இந்த பிட்காயின்கிறது ரொம்ப சகஜமாகிடுச்சு. ஓப்பனாகவே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் இவ்வளோ பிட்காயின் கொடுத்து வாங்கலான்னு சொல்லி. ஸோ இந்த பிட்காயினை 3 வகையாக நம்ம பெறலாம். ஒன்று, பொருளை விற்கிறப்ப பொருளை வாங்குறப்ப பிட்காயின் வேணும்னு கேட்டு வாங்கலாம், இல்லை பிட்காயின் வச்சுருக்கவங்ககிட்ட வாங்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பிட்காயினை உருவாக்கலாம். ஆனால் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து கணித அறிவு வேணும், பல்லாயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள் கையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பிட்காயினை உங்களால் உருவாக்க முடியும். ஆக இந்த பிட்காயின் மாதிரியே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது மட்டும் ஒரு காயின் அல்ல. இதில் வந்து ரிப்பிள், எந்துரம், வந்து ஓப்பன் காயின், லைட் காயின், மின்ட் காயின் அப்படின்னு சில காயின்ஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் பிட்காயின் வந்து முன்னமே வந்ததுனால அதனுடைய விலை அதிகமாக இருக்குது. இந்த காயின்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்முடைய நேயர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, அவசரப்பட்டு இந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா, மாட்டிக்குவீங்களா அப்படின்னா, சில பேர் இது தான் எதிர்காலம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அது வந்து நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு புது வகையான காசு அல்லது பணம். இது நம்மளை எந்த பாதாளத்துக்கு கொண்டு போகுதா அல்லது ஆகாயத்துக்கு அழைச்சதா அப்படிங்கிறத காலம்தான் சொல்லணும். வணக்கம். நம் வாழும் பூமியானது நாளுக்கு நாள் மாசுபடிந்து கொண்டே இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் சுற்றுச்சூழலை எவ்வாறு நாம் பாதுகாக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற குறியீடுகள் நமக்கு எந்த அளவிற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்கள் எந்த அளவிற்கு உடலியல் ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதற்கும் இன்றைக்கு ஆராய்ச்சி மூலம் நமக்கு நல்ல சில தகவல்கள் கிடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எப்படி சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற மாற்றங்கள் அவை கவனிக்கப்படவில்லை என்றால் எந்த அளவிற்கு ஒரு பெரிய ஆபத்தாக முடிகிறதோ, அதுபோன்றுதான் சுற்றுச்சூழலால் ஏற்படுகிற தீய விளைவுகள். ஏனென்றால் சுற்றுச்சூழல்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அது நம்முடைய உடல் ரீதியாக பல மாற்றத்தை தருகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காண்டிதான் இன்றைக்கு விஞ்ஞானத்தில், மருத்துவத்தில் பயோமார்க்கர் என்று சொல்லப்படுகிற ஒரு சில ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளும் புரதம், புரோட்டீன் என்று சொல்லப்படுகிற புரதத்தால் ஆனது. நம்முடைய இந்த டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த முக்கியமான பொருள் உடலில் ஏற்படுகிற ஒவ்வொரு மாற்றத்திற்கும் காரணமாக இருக்கிறது. நம்முடைய உடல்நிலை நன்றாக இருப்பதற்கும் அல்லது உடல்நிலையில் ஏதோ ஒரு மாற்றத்தை தரப்போகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும் அந்த டிஎன்ஏ என்று சொல்லப்படுகிற அந்த கருப்பொருள் இருக்கிறது. ஆனால்
இவை எப்படி ஒரு தாக்கத்திற்கு தயாராகி விடுகிறது என்றால், சுற்றுச்சூழலோ அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களோ எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான். ஆனால் இன்றைக்கு சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற பல மாற்றங்கள், ஏனென்றால் நம்முடைய வாழிடங்கள் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு சூழல்கள் இருக்கிறது. ஏனென்றால் நம்மை சுற்றி இருப்பது அனைத்துமே மாசுகளால் உள்ளடக்கப்பட்ட இடமாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அது நாம் அருந்துகிற நீராக இருக்கலாம், சுவாசிக்கின்ற காற்றாக இருக்கலாம், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உணவே நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கிறது என்பது இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கிற அந்த சூழ்நிலையில் அப்படிப்பட்ட உணவையோ இல்லை நீரையோ நம்ம குடிக்கிற பொழுது நம் உடம்பில் ஏற்படுகிற மாற்றத்தை சொல்லுவது தான் பயோமார்க்கர் என்று. ஆனால் தான் சொன்னேன், நம்முடைய உடம்பில் இருக்கிற புரதத்தினுடைய தன்மையை ஒரு எம்எல் இரத்தத்தை எடுத்து அதை பரிசோதிக்கிற பொழுதே அதில் இருக்கிற அந்த புரோட்டீனுடைய தன்மையை பொறுத்தே சொல்லிவிடலாம் என்ன மாற்றத்தை நம்முடைய உடல்நிலை சந்திக்கப் போகிறது என்பது. அதனால்தான் இந்த பயோமார்க்கர் என்பது ஒரு முக்கியமான ஒரு குறியீடாக இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சில நேரங்களில் வேலை செய்கிற இடத்தினுடைய தன்மை பொறுத்தும் நம்முடைய உடல்நிலை பாதுகாக்கப்படுதா அல்லது பாதிக்கப்படுகிறதா என்பதும் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் சொல்லி கொண்டிருக்கிறது. சில தொழிற்சாலையில் வேலை செய்பவர்களுடைய உடல் நிலை நலிவடைந்து கொண்டு வருகிறதை பொறுத்து என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு குறியீடாக இருக்கக்கூடிய நம்முடைய குரோமோசோம் கேரியோடைப்பிங், அந்த குரோமோசோமினுடைய தன்மை அதனுடைய நிலையை புரிந்து கொள்கிறக்கூடிய அளவிற்கு அவற்றை நாம் எடுத்து பார்க்கிற பொழுது குரோமோசோமில் ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதை எளிதாக புரிந்து கொண்டு, ஏனென்றால் குரோமோசோம் பிரேக் ஆகிறது என்று சொல்கிறோமே, அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், இது போன்ற நச்சுப் பொருள்களால் நம்முடைய உடல் அணுக்களில் இருக்கக்கூடிய, அது குறிப்பாக குரோமோசோமன்களில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் பின்னாடி பெரிய விளைவுகள் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும் என்பதற்காக முதல் நிலையிலே அத்தகைய ஒரு ஆராய்ச்சிகளை நாம் செய்கிற பொழுது நம்முடைய உடல்நிலையை பாதுகாக்க கொள்ள முடியும். அதே நேரத்தில் நம்ம சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற நிலங்கரங்களையும் புரிந்து கொண்டு நம்முடைய ஒரு உடல் நிலையை சிறப்பாக வைத்துக் கொள்வதற்கு அது வழிவகுத்து கொண்டிருக்கிறது. அடுத்து நம்முடைய உடம்பில் இருக்கிற என்சைம் நொதிகள் என்று சொல்கிறோமே, ஒவ்வொரு சூழ்நிலையிலையுமே நம்முடைய உடல் செரித்தலாக இருந்தாலும், சுவாசிப்பதாக இருக்கலாம், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய இரத்தத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்கிற ஒரு சூழல், அல்லது மெட்டபாலிசம் என்று சொல்லப்படுகிற கார்போஹைட்ரேட் புரோட்டீன் மெட்டபாலிசம் என்று சொல்லப்படுகிற இத்தகைய ஒரு சூழல் நிலையில் கூட பல நொதிகள் நம்முடைய உடம்பிற்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நொதிகளினுடைய அளவை பொறுத்து தான் நம்முடைய உடல்நிலையை வைத்துக் கொள்ளலாம். உதாரணமாக ஒரு சர்க்கரை நோயாளி வந்திருப்பவருடைய கார்போஹைட்ரேட் என்சைம் என்று சொல்கிறோமே, அதில் 4 வகையான என்சைம் மிகவும் முக்கியம். ஒன்று குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டேஸ் என்று சொல்லப்படுகிற ஒன்று என்சைம், இன்னொன்று ஹெக்ஸோகைனேஸ் என்று சொல்லப்படுகிற இன்னொரு என்சைம். இந்த 2 நொதிகளை வைத்து நாம் எளிதாக சொல்லிவிடலாம். ஒன்று இன்னொன்றும் சமநிலையில் இருக்க வேண்டும். குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் இல்லை ஹெக்ஸோகைனேஸ் பாஸ்பேட் இது என்பது சரி சமத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய உடம்பில் ஏற்படுகிற மாற்றம் சுற்றுச்சூழலாலோ அல்லது லைஃப் ஸ்டைல் என்று சொல்கிறோமே, நம்ம வாழ்க்கை முறையினாலோ ஏற்படுகிற அந்த சூழ்நிலையில் இந்த 2 என்சைம்களுடைய அளவு ஒன்று கீழே இறங்கினால் இன்னொன்று மேலே ஏறும், இன்னொன்று மேலே ஏறினால் இன்னொன்று கீழே இறங்கக்கூடிய அளவிற்கு அத்தகைய ஒரு சூழல் வருவதை வைத்தே நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த நிலை தொடர்ந்தால்
ஒருவருக்கு சர்க்கரை நோய் வருவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொரு நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது சுற்றுச்சூழல் காரணிகள் தான். நம்முடைய மனநிலையோ அல்லது நம்முடைய வாழ்க்கை முறையோ ஒரு புறம் இருந்தால் கூட, எப்படி சுற்றுச்சூழல் சுத்தமாக இருக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய சூழலை எளிதாக புரிந்து கொள்வதோடு அதனால் ஏற்படுகிற ஒரு தாக்கமும் நம்முடைய உடல்நிலை வருகிற பொழுது பல நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. இன்னொன்று, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழலிலுமே இந்த ஃப்ரீ ரேடிக்கல் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான நச்சுத்தன்மை வெளியேறிக்கொண்டே இருக்கும். அது நாம் உண்கிற உணவை பொறுத்தும் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த உணவுனுடைய தரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்தும் இருக்கிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய அத்தகைய இந்த ஃப்ரீ ரேடிக்கல் நாம் உண்பதால் நம்முடைய நீர்நிலைகளுடைய தன்மையினுடைய காரணத்தினால் ஏற்படுகிற அந்த சூழலில் இந்த கார்சினோஜெனிக் என்று சொல்லப்படுகிற நச்சுத்தன்மை நிறைந்த சில பொருள்கள் நம்ம உடம்பில் தேங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த நிலை தொடர்கிற பொழுது அது இறுதியாக கேன்சர் என்று சொல்லப்படுகிற அந்த கொடிய நோய்க்கு நம்மளை தள்ளிவிடுகிறது. அதனால்தான் இத்தகைய நச்சு பொருள்களை எளிதாக வெளிக்கொண்டு வருவதற்கு சில முயற்சிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதை ஆரம்ப கட்டத்திலே புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம் உடம்பில் தேறுகிற இத்தகைய நச்சு பொருள்கள் தான் ஒரு 60 வருடம் கழித்தோ அல்லது 70 வருடம் கழித்தோ இத்தகைய நோய்களுக்கு வழிவகுத்து விடுகிறது. ஆனால்தான் ஒருபுறம் ஒரு உண்மையான நியதி என்னவென்று கேட்டால், சுற்றுப்புறம் சுத்தமாக இருக்கிற பொழுது நம்முடைய உடல்நிலையும் சுத்தமாக இருக்கும். நம்முடைய சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு உள்ளாகிற பொழுது நம்முடைய உடல்நிலையும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. ஆனால் சுற்றுச்சூழலில் ஏற்படுகிற விஷயத்தை பயோ இண்டிகேட்டர் என்று சொல்லப்படுகிற குறியீடை வைத்து நாம் பார்த்து விடுகிறோம். நம்முடைய உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தை பயோ மார்க்கர் என்று சொல்லப்படுகிற குறியீடை வைத்து பார்த்து அவற்றை புரிந்து கொண்டாலே நான் சொல்கிறேன், ஒருபுறம் நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், இன்னொன்று நம்முடைய சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வைத்துக் கொள்ளலாம். கடமைகளை உணர வேண்டிய மாணவர்கள் நல்ல வித்தகர்களாக, மேதைகளாக, மிக முக்கிய பிரதிநிதிகளாக வருவார்கள் என்கிற ஆசை கனவுகள் ஆயிரத்தை இதயங்களில் தேக்கி வைத்துக் கொண்டு குக்கிராமங்களில், பட்டி தொட்டிகளில் எத்தனை பெரியோர்கள் நாளெல்லாம் தவங்கிடப்பார்கள் என்பதை பள்ளியில் புகுந்து, கலாசாலை நுழைந்து, கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த சிந்தனை ஓட்டம் அவர்கள் நெஞ்சிலே பதியுமே ஆனால் தங்கள் பெற்றோர்கள் மனம் மகிழத்தக்க அளவுக்கு அவர்களால் நற்பணிகளை ஆற்ற முடியும். அந்த வகையில் தங்களுடைய கடமைகளை மாணவர்கள் உணர வேண்டும்.